புகழ்வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வல்லல் யார்க்கும் அரிது. தான் எண்ணிய ஒன்றை பிறர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சொல்வதில் வல்லவர் இவர். தான் கூறுவதில் ஏற்றங்கள் மட்டுமே இருக்கும். அஞ்சாமை என்பது இவர் தோற்றத்திலும் இல்லை. வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைப்பதல்ல, தினமும் முயற்சிப்பவர்களுக்கே கிடைக்கும் பரிசு என தனது கடின உழைப்பால் வெற்றி சிகரத்தை அடைந்தவர் இவர். வீழ்வது பயமில்லை, எழுவது உறுதி எனின் எழுந்து நடப்பின் வெற்றியின் வாசல் திறக்கும். விடாமுயற்சி பயணத்தின் பாதையில் ஒளி வீசும். அதுதான் இவர் போன்ற ஆளுமையின் திறமை. தொழில் உலகில் இவரது ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் விருதுகள் பல. இவரது தொழில் திறமையை பாராட்டி கோயம்புத்தூர் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இவருக்கு பெஸ்ட் என்டர்பிரனர் அவார்ட் வழங்கி சிறப்பித்தது. டைம்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு நிறுவனம் இவருக்கு இன்ஸ்பைரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் நிட்டட் கார்மெண்ட்ஸ் விருது வழங்கி கௌரவித்தது. நம்பிக்கை கொண்ட மனம் எந்த உயரத்தையும் எட்டும். முயற்சி, அர்ப்பணிப்பு, பொறுமை இதுவே தனது தாரக மந்திரமாக கொண்டவர். பெஸ்ட் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குநராக பல சாதனைகளை புரிந்து வரும் அந்துவன் குலத்தைச் சேர்ந்த நம் பெருமதிப்பிற்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ராஜ்குமார் ராமசாமி அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. நமது சிறப்பு விருந்தாளர் திரு ராஜ்குமார் ராமசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது சிறப்பு விருந்தாளரை கௌரவிக்க நமது கிட்கோவின் டைரக்டர் காடைகுளத்தை சேர்ந்த திரு லட்சுமணன் அண்ணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராஜ்குமார் ராமசாமி அவர்களை கௌரவிக்க நமது கிட்கோவின் நிர்வாக இயக்குனர் KBS அண்ணா அவர்களை அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா டாக்டர் BK கிருஷ்ணராஜ் வானவர் அவர்களை வணங்கி, மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஐயா டாக்டர் பழனி பெரியசாமி அவர்களையும் ஐயா ரூட்ஸ் ராமசாமி அவர்களையும் மற்றும் இதுக்கு முன்னாலே பேசிய ஸ்கை சுந்தரராஜ் மாமா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, மற்றும் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் டாபிக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அப்பேரல் ட்ரேட். கார்மெண்ட் பிஸ்னஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லி பேசுமாறு அழைத்திருக்கிறார்கள். ஸோ கார்மெண்ட் பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், அதாவது இந்த தொழிலை பற்றி ஜென்ரலாக நான் 1992 இந்த தொழிலுக்கு வந்தாங்க. அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சுட்டு இந்த தொழிலுக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ நீங்கள் யாருக்கிட்ட தொழில் எப்படி இருக்குது என்னென்னு கேட்டாலும், எது நெகட்டிவாக சொன்னாலும் நல்லா இல்லை அல்லது சிரமமாக இருக்குது அப்படின்னா எதையுமே நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. பாசிட்டிவாக சொல்கிறவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை கேளுங்க. ஏன்னா நான் 92 தொழில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது அப்போ சொன்னதுமே அதுக்கு முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்றைக்கி ஒரு 3000 கோடி தான் திருப்பூர் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அப்போவே எனக்கு கொடுத்த அட்வைஸ் எக்ஸ்போர்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இனிமேல் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பூர் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி திருப்பூர் 45,000 கோடிக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த டவுன் மட்டும் திருப்பூரும் திருப்பூர் சுற்றிச்சுள்ள இருக்கிற இடத்தையெல்லாம் சேர்த்து 45,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுபோக டொமஸ்டிக்குக்காக இன்னொரு 40,000 கோடி ரூபாய் அளவில் இங்கே ட்ரேடு நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இதுதான் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் 30 இயர்ஸில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கார்மெண்ட் ட்ரேட் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ சைனா 160 பில்லியன் அப்பேரல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரஃப்லி அபவுட் 12 லட்சம் கோடிக்கு அவங்க அப்பேரல் எக்ஸ்போர்ட் இருக்குது. பங்களாதேஷ் ஒரு 50 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு 5-6 லட்சம் கோடி வரைக்கும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. வியட்நாம் அதே மாதிரி நம்மளை விட ஒரு $35 பில்லியன் எக்ஸ்போர்ட் நடக்குது. இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு 16 பில்லியன், ஒரு 1,20,000-30,000 கோடி அளவுக்கு தான் இந்தியாவோட அப்பேரல் எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ இதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம 16 பில்லியன் தான் இருக்கோம், சைனா 160 பில்லியன் இருக்காங்க. ஸோ 10 டைம்ஸ் மோர் தென் இந்தியா சைனா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. பங்களாதேஷ் நம்மளை விட ஒரு 3 டைம் எக்ஸ்போர்ட் எச்சா பண்ணுறாங்க. அவங்க ஒரு 48 பில்லியன் அளவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி வியட்நாம் பார்த்திங்கனாலும் இந்த 3 கண்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு மெயின் கம்பீட்டிங் கண்ட்ரிஸ்.
இவங்க வந்து 3 பேருமே வந்து நம்மளையோட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்காங்க. அதனால் there are huge opportunities for us to catch up. நம்ம அவங்கள அந்த அளவுக்கு மார்க்கெட் சைஸ் இருக்குது. ஹோல் மார்க்கெட் சைஸில் நம்மளது வந்து ஒரு 4% தான் அப்பேரல் ட்ரேட், வேர்ல்டு அப்பேரல் ட்ரேடில் வந்து நம்ம ஒரு 4% தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். அதுவும் இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலைகள் ஜியோ பொலிட்டிக்கல், இப்போ இந்த டேரிஃப்னால ஒரு 3-4 மாதமாக சில ரொம்ப நெகட்டிவான நியூஸ் இருக்குது. பட் இட் வில் டெஃபினெட்லி கெட் ரிசால்வ்ட் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ரிசால்வ் ஆகும்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. இதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு முன்னால் நம்மளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலை என்னென்னா நிறையா வந்து பாசிட்டிவாக தான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் China +1ங்கிற ஒரு ஸ்டோரி. சைனாவில் அந்த 160 பில்லியன் இருக்குது. அவங்க வேறு மற்ற ப்ராடக்ட்ஸ் அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டுருக்கு. அதுலேருந்து வந்து ஷிஃப்ட் ஆன ஒரு 10% ஷிஃப்ட் ஆனாவே ஒரு அங்கேருந்து 160 பில்லியன் சொன்னேன், ஒரு 10% ஷிஃப்ட் ஆனாவே 16 பில்லியன். அதாவது இந்தியாவோட டபுள், இந்தியா டோட்டலாகவே 16 பில்லியன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேருந்து டபுள் ஆகணும். அதாவது இன்னொரு திருப்பூர் வேணும், இன்னொரு டெல்லி வேணும், இன்னொரு பெங்களூர் வேணும். அந்த மாதிரி ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஸோ மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாலும் இந்தியா இஸ் க்ரோயிங் அட் 7 to 8% ஜிடிபி. இந்த க்ரோத்தில் போச்சுன்னா எதுவுமே பத்தாது. இப்போ இருக்கிறதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பத்தாது. ஈவன் எந்த தொழிலாக இருந்தாலுமே வந்து கெப்பாசிட்டி பில்டிங் வந்து நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஈவன் ஹோட்டல்ஸ் ஆகட்டும், ரோட்ஸ் ஆகட்டும், அது மாதிரி கார்மெண்ட்லேயுமே வந்து நம்ம பெர் கேபிட்டா கன்சம்ஷன் 7-8% க்ரோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த கெப்பாசிட்டியுமே பத்தாது. ஸோ தெர் ஆர் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் திஸ் ட்ரேட். இது ஒரு ரெஸ்பெக்டிவ் மார்க்கெட் எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம், எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் இதை சொன்னேன். அடுத்தது கார்மெண்ட் ட்ரேட் எடுத்திங்கன்னா அதாவது ஒரு ஈஸியஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு என்ட்ரி பேரியரே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி. மற்ற இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா என்ட்ரி பேரியர்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு டெக்னோக்ராட்டாக இருக்கணும், ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி பேரியரே இல்லாத இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா அப்பேரல் பிஸ்னஸ் தான். ஒரு 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 50 மிஷின் போட்டு, ஒரு 100 மிஷின் போட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. ஒரு சில மாதங்கள் கார்மெண்ட் ட்ரேட் என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், உழைப்பு இருந்தால் மட்டுமே போதும், வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் வேறு இல்லை. உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் இந்த ட்ரேடுக்குள்ளே வந்து நீங்கள் வரலாம். ஸோ அதுதான் இதுக்கு ஒரே என்ட்ரி பேரியர்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு ஒன்று தான். உழைப்புக்கு ரெடியாக இருந்தோம்னா இந்த ட்ரேட் இஸ் வெரி ஓப்பன் டு எவ்ரிபடி. அது மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டர்ன் ஓவருக்கும் இருக்கிற ரேஷியோ, ஒரு 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 4 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணலாம். இது எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒரு கேபிட்டல் ஹெவி இண்டஸ்ட்ரியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து 4 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதனால் புதுசாக ஒரு தொழில் வர்றவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லை, இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிளஸ்டர். ஸோ எந்த இதுக்குமே வந்து நீங்கள் பூரா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணணுன்னா தனியாக இருக்கும், காஜா பட்டன் பண்ணுறதுலேருந்து தனி ஜாப் ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இந்த கிளஸ்டர் அப்ரோச் இருக்கிறதுனால இன்னுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தால் போதும், இங்கே வந்து தொழில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இங்கே வந்து இருக்குது. ஸ்ட்ரென்த்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பின்னிங் கெப்பாசிட்டியும் தமிழ்நாட்டில், அது நம்ம ரீஜியனில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் இந்தியாஸ் ஸ்பின்னிங் கெப்பாசிட்டி இருக்குது. இந்தியா ஒரு ஹையஸ்ட் காட்டன், செகண்ட் ஹையஸ்ட் காட்டன் க்ரோயிங் கண்ட்ரி. ஸோ அப்பேரல் ட்ரேடில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு இங்கே வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். அதில் வந்து அந்த பாலிசிஸ் அண்டு அதர் ஷார்ட் கமிங்ஸை வந்து இப்போ கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல இருந்ததை விட இப்போ பெட்டராக அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 100 கார்மெண்ட் விற்றுது அப்படின்னா அதில் வந்து 2/3 வந்து சிந்தட்டிக் கார்மெண்ட்ஸ் தான், 1/3 தான் வந்து காட்டன் கார்மெண்ட்ஸு. ஸோ நம்ம வந்து அந்த காட்டன் கார்மெண்ட் ஸ்பேஸில் மட்டும்தான் இருக்கோம். ஸோ சிந்தட்டிக் ஸ்பேஸில் வந்து நம்ம ரொம்ப வந்து கம்மியான ஒரு இதில் தான் இருக்கோம். பட் இப்போ பாலிசி சேஞ்சஸ், ஸ்ட்ரக்சரெலாம் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்து சிந்தட்டிக் கார்மெண்ட்ஸுக்கு நிறையா கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுபோக நிறையா அவேர்னஸ், டெக்னாலஜி, மிஷன்ஸ் கொண்டு வந்து நிறையா வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சிந்தட்டிக் கார்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
ஸோ நம்ம காட்டனில் மட்டும்தான் இருக்கும். சிந்தட்டிக் பண்ணுறதுக்கான ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கு. அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னும் நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்திங்கன்னா சஸ்டெயினபிலிட்டி. இங்கே வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் இது வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வந்து திருப்பூரில் வந்து மட்டும்தான் இங்கே தான் ஆரம்பித்தோம், இங்கே தான் இருக்குது. ஸோ உலகமே வந்து திருப்பூரை பார்த்து தான் அவங்களுக்கு வந்து அந்த ஜீரோ டிஸ்சார்ஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, மற்ற ஸ்டேட்ஸில் ஆகட்டும் மற்ற கண்ட்ரி ஆகட்டும். ஸோ அதுக்காகவே நம்மளுக்கு ஒரு பெரிய கிரெடிட் இங்கே நம்மளுக்கு இருக்குது. ஜீரோ டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால அதே வந்து ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டாக வந்து இருக்கிற பிராண்ட்ஸ் அண்ட் ரீட்டெயிலர்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் வந்து நிறையா இங்கே இன்னும் ஃபர்தராக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான் ஒரு உண்மையான இது. பட் இது இன்னொரு த்ரெட்டுன்னு சொன்னோம்னா பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடுக்கு நம்ம ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் பண்ணிகிட்ருக்கோம், நிறையா இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம். பட் இனிமேல் வந்து இப்போ காட்டன் க்ரோயிங் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இப்போ குஜராத் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், அவங்க பாலிசிஸ் எல்லாமே இஸ் டிரைவிங் டுவர்ட்ஸ் வேல்யூ அடிஷன். அங்கே காட்டன் வளர்கிற வந்து நம்ம ஏன் வந்து இங்கே சவுத்துக்கு அனுப்பணும், நாமளே வந்து கார்மெண்ட்டாக பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க பாலிசிஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதனால் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால் இங்கே வந்து நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இன்னும் அடுத்த செக்மெண்ட் ஆஃப் இது கொஞ்சம் மோர் வேல்யூ அடிஷன், கொஞ்சம் இன்னோவேஷன், இதில் எல்லாம் வந்து நம்ம வி ஹேவ் டு மூவ் டுவர்ட்ஸ் அந்த ஏரியாவுக்கு வந்து இன்னும் வேல்யூ அடிஷன் அச்சீவ் பண்ணால் தான் இங்கே வந்து இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வந்து இன்னும் இதே மாதிரி க்ரோத் இருந்துகிட்ருக்கும். அதனால் எல்லோரும் வந்து நிறையா இன்னோவேஷன்லேயும் இந்த மேட்மேட் ஃபைபர் செக்டர்லேயும் பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இன்னும் நிறையா வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ இந்த சில கருத்துக்களை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த கிட்கோ மேனேஜிங் டைரக்டர் பாலசுப்ரமணியம் மாமா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.